பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பிரபணம தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்கரன் ஜோதிட எனக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரேஷ்டே குருமுறை என்றும் குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி குரு பகவானுடைய 12 வருஷத்துக்கு அப்புறம் உச்சமான கிரக பயிற்சி. இது நீங்க ஒரு நாள் மாத பலன்லாம் கிடையாது, இது வருஷம் ஃபுல்லா நீங்க பார்க்கக்கூடிய பலன். இந்த வருஷத்துல குரு பகவான் உங்களுக்கு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எதுல போகணும், எதுல போகக்கூடாது, அதுக்கான பதிவு இந்த வீடியோக்குள்ள முழுக்க இருக்கு. குரு பகவான் பாருங்க, புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாவத்துல இருந்து 4ஆம் பாவத்துக்கு பயிற்சியாகி கடகத்துல உச்சமாகிறார் 12 வருஷத்துக்கு அப்புறம். இதுல இன்னொரு விஷயம் நான் ஓப்பனா சொல்றேன், எத்தனை பேரு சனி பகவானுடைய பாதிப்புல இருக்கீங்களோ அத்தனை பேருக்குமே இந்த குரு பயிற்சி உங்க வாழ்க்கையில ஒரு வெற்றிக்கான ஒரு முதல் ஸ்டெப்பாக இந்த பயிற்சி இருக்கும். பாத்துங்க, இப்ப 7 சனி இருக்கு, அஷ்டம சனி இருக்கு, எந்த ஒரு சனி பகவானது கட்டும், எந்த ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுவார். அதுக்கான நேரம் இருக்கு. ஏன்னா ஆன்மீகம் நல்லா இருக்கும். ஏன்னா குருனா தங்கம், பொன், பொருள், நகை, இது எல்லாமே குரு தான். குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு எதுக்கு சொல்லியிருக்காங்க? பெருசா உள்ள பாதிப்பு, குரு பார்த்தால் தோஷம் கிடையாது. ஜாதகத்தை தயவு செய்து குரு சுக்கிரன் ஜோதிட ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும், கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்ப நம்ம போய் ஆன்மீகத்தால் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். உங்க ஜாதகத்துல எத்தனாம் இடத்துல குரு நல்லா இருக்காரா, எப்படி எத்தனாம் இடத்துல இருக்காரு, எத்தனாம் இடத்துல ஸ்தானத்துல எப்படி உட்கார்ந்துருக்காரு, ஒவ்வொரு ஸ்தானத்துக்கும் குரு ஒவ்வொரு விதமான பலன் கொடுப்பார். இப்ப 12 ராசியும் குரு பகவான் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார்? அன்பார்ந்த துலாம் ராசி என்பர்களே, பொதுவாக துலா ராசி காலச்சக்கரத்தின் 7வது ராசி தான் துலா ராசி. எப்படி காலச்சக்கரத்தின் 7வது ராசி துலா ராசி. ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிட்டே இருக்கக்கூடிய எந்த ராசினா அந்த துலா ராசி தான் நம்ம சொல்லணும். எப்படி ஒரு லட்சத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க அந்த ராசிக்காரங்க. கடுமையா உழைக்கக்கூடிய குணம் துளாராசிக்கு அதிகமா இருக்கும். இவங்கள மாதிரி யாரும் உழைக்க முடியாதுங்க துளாராசியை பொறுத்தவரை. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, திறமையான குணம், பயங்கரமா சிந்திச்சு செயல்படக்கூடிய எல்லாமே பாருங்க துளாராசியில நிறைய இருக்கும். அப்படிப்பட்ட துளாராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய உச்சமான குரு பயிற்சி எல்லாம் பார்க்கணும். இது வருஷத்துக்கு, இந்த வருஷம் ஃபுல்லா அந்த பலனை எடுத்துக்கணும். இது வருட பலனா பாருங்க தயவு செய்து வரையும். இந்த குரு பயிற்சி இப்ப ஆயிருச்சு, குரு பேச்சு வந்தாலும் உங்க ஜாதகத்தை எல்லாருமே உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணும். இதான் நல்லது. குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு கொடுத்துருக்காங்க. உங்க லக்னத்துல எத்தனாம் இடத்துல குரு இருக்காரு, நல்லவரா கெட்டவரான்னு பார்த்துக்கிட்டு நீங்க பலன் எடுங்க. குரு சுக்கிரன் ஜோதிட டிவில சூப்பரான ஒரு பலன் தெளிவா உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி குரு சுக்கிரன் ஜோதிட டிவியை பார்க்கணும், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க, ராசிங்கிற உடல் உயிருங்க, உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான். உங்களுக்கு குரு பகவான் எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு அதுக்கான ஒரு பதிவு தான் இது. ஏன்னா ஒரு மனிதனுக்கு பாருங்க, தங்கம், பொன், பொருள், நம்ம வீட்டுல நல்ல ஒரு ஒழுக்கம், மேல் படிப்பு, பட்டப்படிப்பு, பணம், பொருள் எல்லாமே பாருங்க இந்த குரு பகவானை சொல்றாங்க. அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுக்கு பாருங்க 10ஆம் இடத்துக்கு வர்றார். எப்படி கேந்திர குருவா வர்றார். எப்படி 10ஆம் இடத்துல தொழில்ஸ்தான குருவா அவர் உருவெடுக்கிறார். 10ல குரு வந்தா பழைய பதவி போயிட்டு புது பதவி வரணும். இதான் பழமொழி சொல்லுவாங்க. 10ல குரு பதவி பரிபோகம் அப்படிம்பாங்க. இதுக்கு பேரு. அப்ப பழைய விலையை தூக்கி போட்டு புது பதவியை ஏதாச்சும் நீங்க எதிர்பார்க்கணும். இதான் 10ல குரு செய்யும். இப்ப துளாராசியை பொறுத்தவரை பாருங்க, உங்களுக்கு குரு எத்தனாம் வீட்டு, அவர் என்ன எப்படி நல்லவரா கெட்டவரா உங்க ஜாதகத்துல பாருங்க. பிறப்பு ஜாதக பிரகாரம் லக்னத்துல இருந்து எத்தனாம் இடத்துல குரு பகவான் இருக்கார். எப்படி நீங்க பிறந்த தேதி, பிறந்த நேரம் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருந்து எத்தனாம் இடத்துல குரு இருக்கார், அவர் நல்லவரா கெட்டவரா, அவர் யாருடைய நட்சத்திரத்துல நிக்கிறார், இதையும் பார்க்கணும். இதை பார்த்துக்கிட்டு நீங்க பலனுங்க. ஏன்னா துளாராசி சொல்றீங்க, நீங்க சொல்லக்கூடிய பலனை எனக்கு சொல்றாப்புல கரெக்டா இருக்குங்கிறீங்க. ஆனா இன்னும் ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து கேட்டதுனா கரெக்டா துல்லியமான ஒரு பதிவு இருக்கு. ஏன்னா உங்களுக்கு 3க்கும் 6க்குடையவர் 3ஆம் இடத்துல என்ன இருக்கு, முயற்சி இருக்கா. 3ங்கிறது சகோதர உறவு, முயற்சி, செல்போன், தகவல் தொடர்பு, சிறு சிறு பயணங்கள் எல்லாமே இந்த 3ஆம் இடம். கொடுத்து வாங்கக்கூடிய பிசினஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, குடுக்கல் வாங்குற பிசினஸ் எல்லாமே இந்த 3ஆம் இடம். அடுத்து 6ஆம் இடத்துல என்ன இருக்கு, அடிமை வேலை, வேலை பார்க்க ஆட்கள் உங்கள்கிட்ட எப்படி இருப்பாங்க, இது 6ஆம் இடம். எதிரியை நீங்க எப்படி ஜெயிப்பீங்க, இதுவும் 6ஆம் இடம். உங்களுக்கு உடம்புல என்னென்ன பிரச்சனை வரும், இது 6ஆம் இடம். கடன் உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கும், இதுவும் 6ஆம் இடம். பகை எத்தனை பேர் இருப்பாங்க, இதுவும் 6ஆம் இடம். வேலை ஸ்தானமே 6ஆம் இடம் தான். இந்த அதிபதி எங்க இருந்தார், 9ஆம் இடத்துல போய் நின்னார். எப்படி 9ஆம் இடத்துல அவர் பயணிச்சார். இதுக்கு முன்னாடி 9ல குருல நீங்க உட்கார்ந்துருந்தீங்க. 9ஆம் இடத்துல இருந்து குரு எங்க பார்த்தார், எப்படி எங்கே பார்த்தார், 3ஆம் இடத்தை பார்த்தார், முயற்சி ஸ்தானத்தை பார்த்தார். இப்ப எத்தனாம் இடத்தை பாக்குற, 10ல இருந்து 4ஆம் இடத்தை பாக்குறக்கூடிய சுகஸ்தானத்தை பார்க்கல. 9ல குரு வந்தா குடும்பத்துல பாருங்க, உங்களுடைய தந்தைக்கோ தாய்க்கோ யாருக்காச்சும் மருத்துவ செலவு நீங்க பண்ணிருப்பீங்க. 1, உங்க சகோதரர் எதிரியா மாறி இருப்பார். 2, எப்படி
வேலை சரியா இருக்காது, கடன் இருக்கும், பகை இருக்கும், எதிரி இருக்கும், வழக்கு இருக்கும், குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை, பொருளாதார வருமானத்துல இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, சொத்து பிரச்சனை, உங்க மேல கேஸ் பதிவாயிருக்கும். இல்ல இடத்த காசு பணம் போட்டு அதுல வாங்க முடியாம ஒரு தடங்களோ தாமதமோ ஏதோ நீங்க பார்த்துருப்பீங்க. என்னை பொறுத்தவரை வேலைகள் நிறைய வேலைகள் நீங்க ஷிஃப்ட் ஆகி மாறி இருப்பீங்க. இல்ல வேலை உத்தியத்துல பயங்கரமான ஒரு கலகம் இருந்திருக்கும் துளாராசியை பொறுத்தவரை. இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் இவங்களுக்கு இப்படி படிப்பு கல்வியே பாருங்க ஒரு மந்தமா இருந்திருக்கும். ஏன்னா கொஞ்ச நாள் குரு வக்ரமா இருந்தார், அது ஒண்ணு. குரு சரியா பலம் இல்லை, அது ஒண்ணு. எல்லாமே ஒரு தடங்களை பார்த்தது யாருன்னா இந்த துளாராசிக்காரங்க. ஏன்னா இவங்க இதுக்கு முன்னாடி இவள தடைகளை அவங்க சந்திச்சிருக்காங்க. துளாராசியை பொறுத்தவரை மெயினா வண்டி, வாகனம், வீடு, பூமி, சொத்துல நிறைய செலவுகள் எல்லாமே தடங்களை பார்த்தது யாருன்னா இந்த துளாராசிக்காரர். இப்ப ஏன் நல்லது நடக்கும் தெரியுமா? நான் சொன்னேன்ல, இந்த குரு பகவானும் சனி பகவானும் பாருங்க, குரு நிற்கக்கூடிய நட்சத்திரம் ஒரு சிலதுக்கு அப்புறம் பூசத்துல போவார். இந்த சனி பகவான் பாருங்க நல்ல ஒரு பலத்துல அவரும் சுயசாரத்தில் நிற்பாரு. அவர் சனி பகவானுடைய சாரத்துல இந்த குரு இருந்து நேரா அந்த சனி பகவானை பார்ப்பதில் நல்லா பாருங்க. நேரா அவர் எங்க பாக்குறாரு? 6ஆம் இடத்தை பாக்குறாரு, 9ஆம் பார்வையா பாக்குறாரு. இப்ப தலைக்கு மேல கடன் இருக்கு, நிறைய வழக்கு என் மேல இருக்குங்கிறீங்க பார்த்தீங்களா? எத்தனை பேர் இந்த வழக்கு சம்மந்தமா இருக்கீங்களா? நீங்க ஒரே ஒரு விஷயம் பண்ணணும். என்ன பண்ணணும் தெரியுமா? உங்க ஜாதக நோட்டை எடுத்துக்கணும், எத்தனாம் இடத்துல குரு இருக்கான்னு பார்க்கணும். இந்த குருவுடைய பார்வை சனி பகவான் பார்க்குறப்ப குரு சனி உங்களுக்கு பார்த்துக்காங்க உங்க ஜாதகத்துல பார்க்கணும். இப்ப பார்த்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நல்ல வேலை கிடைக்கும். எப்படி நல்ல வேலை கிடைக்கும்? லக்னத்துல குரு சனி இருந்து இந்த குருவுடைய பார்வை சனி பகவான் பார்ப்பார், நல்ல வேலை, வேலை உத்தியோகஸ்தான அதிபதியை பார்க்கிறார், அப்ப நல்ல வேலை கிடைக்க போது. அதுவும் ப்ரொமோஷன் வேலை கிடைக்க போது. ஏன் 4ஆம் வீட்டதி 5ஆம் வீட்டதி உங்க ஆசைப்பட்ட விஷயம் 5ஆம் இடத்துல இருக்கு. ப்ரொமோஷன்ங்கிறது 11ஆம் இடம் சொல்லுவாங்க. அப்ப நிறைய பேருக்கு இந்த ப்ரொமோஷனான வேலை, வெளிநாடு வெளியூர்ல உள்ளவங்களும் வேலை உத்தியோகத்தை அமைச்சு கொடுப்பார். 10ல குரு எங்கே பாக்குறாரு? நேரம் 2ஆம் இடத்தை பார்த்து, 4ஆம் இடத்தை பார்த்து, 6ஆம் இடத்தை பாக்குறாரா? அப்ப வெளிநாடு வெளியூர்ல உள்ளவங்க எல்லாத்துக்கும் வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் கிடைக்கும், நிறைய ஒரு மாற்றம் வரும். வேலை இல்லாதெல்லாம் வேலை கிடைக்கும். நீங்க ரொம்ப நாள் வேலை இல்லாம இருக்கீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா வேலை உண்டு. கடன் இருக்காது. இடம் சம்பந்தமா, பூமி சம்பந்தமா ஒரு வழக்கு இருந்தால் அந்த வழக்கு பண்ணி எடுத்து நடத்தா உங்க மேல கேஸ்ல நீங்க ஜெயிப்பீங்க. உங்க மேல எந்த கேஸ், இடம் சம்பந்தமா சொல்ற எந்த ஒரு கேஸ் இருந்தாலும் சரி, அந்த கேஸ்ல ஒரு பிரச்சனை சால்வ் ஆகும். இதையும் தாண்டி கல்யாண வைபோகம் நிறைய நடக்கும் துளாராசியை பொறுத்தவரை. ஆல்ரெடி இப்ப திருமண பேச்சு போய்கிட்டு இருக்கும். காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே திருமணம் ஓகே ஆகும். நீங்க திருமணத்தை பத்தி கவலையப்படாதீங்க. கணவன் ஒற்றுமை சூப்பரா இருக்கும். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எத்தனை பேர் அரசாங்க சம்பந்தமா வேலை எக்ஸாம் எழுதினாலும் கண்டிப்பா குடும்பத்துல யாருக்காச்சும் ஒருத்தருக்கு அரசாங்க வேலை வரணும். ஏன்னா வேலைக்கார அதிபதி கடகத்துல, மத்திய அரசாங்கத்துல கடக ராசி வீட்டுல உட்கார்ந்து இருப்பதால் கண்டிப்பா அரசாங்க வேலை உங்களுக்கு வரும். எப்படி பார்த்தாலும் சூரியன் இப்ப ஆவணி மாசம் வந்து ஆட்சி பலமா ஆயிடுவாரு. வெளிநாடு வெளியூர்ல எத்தனை வேலை பார்த்தாலும் சரி, இங்கே வேலை பார்க்குற அனைவருக்குமே வெளிநாடு வெளியூர்களுக்கு ஒரு தலைமை பொறுப்பு வரும். நல்லா பாருங்க, வெளிநாடு வேலை பார்க்கறது சொல்றேன். இங்கே அரசாங்க வேலை எக்ஸாம் எழுதுறதுக்கு கண்டிப்பா அரசாங்க வேலை சாதகமா அமையும். உடம்புல நோய் தாக்கங்கள் கண்டிப்பா குறைஞ்சிரும். நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இப்ப தொழில் பண்ணணும், வருமானத்தை பார்க்கணும், இடம் வாங்கணும், பூமி வாங்கணும், சொத்து வாங்கணும், நல்ல வேலை உத்தியோகம் தரணும். இதான் உங்க மனசுக்குள்ள ஆசை வரும். அந்த ஆசை இப்ப நடக்கும். பார்த்து நிறைய ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவார். மெயினா துளாராசி எந்த வேலை பார்ப்பாங்க தெரியுமா? கமிஷன் வியாபாரம் நிறைய பேர் பார்ப்பீங்க. இடம் வாங்கிறது விற்கிறது நீங்க பார்ப்பீங்க. அடுத்து கட்டிட சம்மந்தப்பட்ட துறையில பார்ப்பீங்க. அடுத்து நெருப்பு சார்ந்த வேலை பார்ப்பீங்க. அடுத்து இந்த கெமிக்கல், மருத்துவம், கெமிக்கல், மெக்கானிக்கல், மருத்துவம், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், இது எல்லாமே நீங்க பார்ப்பீங்க. இது கண்டிப்பா இதுல இருக்கணும். இந்த துறை நல்லா இருக்கும். அடுத்து ஆசிரியர் வேலை நிறைய பேர் பார்ப்பீங்க. ஒரு 10 பேருக்கு லீடரா பார்க்கக்கூடிய வேலைகள் எல்லாமே நல்லா இருக்கும். அரசியல் ஃபீல்டு நல்லா இருக்கும். இந்த துறை எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை இந்த குரு பயிற்சி சூப்பரா கொடுக்கும். பார்த்துக்குங்க. இது வருஷத்துக்கு நீங்க பார்க்கணுங்க. இந்த வருஷம் ஃபுல்லா இந்த பலன் கொடுக்குறது நல்லா இருக்கும். நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பார். ஜாதகத்துல குரு சனியை மட்டும் பார்த்துக்கு நல்ல ஒரு மாற்றம் தேடி வரும். அதே மாதிரி பாருங்க, நிறைய பேர் இந்த லாட்ரி அடிக்கணுமா, லாட்ரி எடுக்கலாமா? கண்டிப்பா எடுங்க. கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. லாட்ரி யோகம் 100க்கு 100% அடிக்கும். என்ன காரணம் தெரியுமா? நான் காரணம் சொல்லிடுறேன். நல்லா பாருங்க, உங்க ராசில இருந்து 2ஆம் இடத்தை அவர் வருமான ஸ்தானத்தை பாக்குறாரு பாத்தீங்களா? குரு 5ஆம் பார்வை, சிறப்பு பார்வை, வருமான ஸ்தானத்தை பாக்குறாரு. அப்ப லாட்ரி யோகம் 100க்கு 100% அடிச்சிடும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகம் பண்ணுங்க, வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா இருக்கும். ஜாதத்துல எந்த கிரகம் நல்ல கிரகம், அந்த நல்ல கிரகத்துடைய நம்பர் எடுக்கணும். சம்பந்தம் இல்லாம எடுக்க கூடாது. எடுத்து 30 நல்ல ஒரு வெற்றி நிச்சயமா இருக்கும். இப்ப நட்சத்திர பலம் பாத்தீங்கன்னா வர முதல் நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் வரும்? ஸ்ட்ரைட்டா சித்திரை நட்சத்திரம். தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், திறமையான குணம், எதுலையுமே ஒரு திங்க் பண்ணக்கூடிய குணம் நிறைய இருக்கும் சித்திரை நட்சத்திரம். இனிமே எதுக்குமே பயப்படாதீங்க. நல்ல ஒரு மாற்றம் சித்திரை நட்சத்திரம் சூப்பரா இருக்கும். எப்படி சித்திரை நட்சத்திரம் நல்ல ஒரு அனுகூலம் வரும். நல்ல வேலை கிடைக்குங்க. வெளிநாடு போவீங்க, வெளியூர் போவீங்க, வீடு கட்டுவீங்க, பூமி வாங்குவீங்க. இது எல்லாமே இந்த சித்திரை நட்சத்திரம் கண்டிப்பா குடும்பத்துல கணவனை ஒற்றுமை, நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கம், நல்ல பழக்க வழக்கம் நிறைய இருக்கும். இதெல்லாம் இப்ப நல்லது நடக்கும். பாத்துக்கோங்க. நிறைய நல்ல விஷயங்கள் இந்த குரு பயிற்சியில உங்களுக்கு சாதகமா இருக்கு. பாத்துக்கோங்க. அடுத்த சுவாதியில பிறந்தவங்க இதுலயுமே பிரம்மாண்டமா பெருசா வாழ்க்கையில சாதிக்குங்க வெறி உங்ககிட்ட நிறைய இருக்கும்.
யாரு சுவாதியில பிறந்துட்டா கவலைப்படாதீங்க. சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தா எல்லாமே இப்ப டாப்பா இருக்கும். படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பர் ஆகும். சுவாதியில பிறந்தவங்க சொல்றேன். ஒரு நல்ல காரியம், நல்ல விஷயம் தேடி வரும். கெமிக்கல் ஃபீல்டு, கமிஷன் வியாபாரம், ரியல் எஸ்டேட், ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு. யாரு சுவாதியில பிறந்தவங்க நல்ல ஒரு மாற்றம் உண்டு. அடுத்த விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்க இதுலயே ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போறோம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம் நிறைய இருக்கும். விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இனிமேல் நல்ல யோகம் தேடி வருது. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர், கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, வம்பு வழக்கு பிரச்சனை எதுவுமே இருக்காது. இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் விசாகத்துல பிறந்தவங்க இனிமேதான் நல்ல நிறைய நெருங்கி வருது பாருங்க. இந்த 10ல குரு பல விதமான யோகத்தை கொடுக்கும். ஒன்னும் இட பூமியில காசு போட வைக்கும், இல்ல ஒரு வழக்குல ஜெயிக்க வைக்கும், திருமண வாழ்க்கை நல்ல அனுகூலத்தை கொடுக்கும், வேலை உத்தியத்துல உயர் பதவியை கொடுக்கும், நிறைய ஒரு மாற்றம் தேடி வரும். வரக்கூடிய குரு பாகனுடைய கிரக பயிற்சி 10ல குரு பழைய பதவியை தூக்கி போட்டு புது பதவி கிடைக்கக்கூடிய பயிற்சியாகவே அமைகிறது.